சாட்சியாய் நாமும் வாழ்க அவரின் உலகிலே வளர்ந்திடுவோம். அன்பின் சாட்சியாய் நாமும் வாழ்க அவரின் உலகிலே வளர்ந்திடுவோம். நம்மை படைத்த இறைவன் புகழ் பாடி மகிழ்ந்திட பாடினவர் அவர் போற்றி புகழ்ந்திட அனைவரும் இணைவோம் ஆனந்த உடனே. இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள். திருப்பலியில் கணக்கிட வரவழில் இணைந்திட கூடுங்கள் கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயற்கை எழிலழகு நிறைந்த குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கும் குருசு மலையிலே பன்னிரு திருத்தூதர்களில் ஒருவரும் இந்திய நாட்டிற்கு மீட்பின் நற்செய்தியை கொண்டு வந்தவரும் இந்திய மண்ணில் வேத சாட்சியாக மணிமகுடம் சூட்டிய மாசற்ற புனிதராக வீற்றிருக்கும் தோமையாரின் 7ஆம் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்க வந்துள்ள இறைமக்கள் திருப்பயணிகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த மரியாயின் சேனையினர், பரிசுத்த திருக்குடும்ப சபையினர் மற்றும் ஞாயிறு மறைக்கல்வியினர் சார்பாக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆரம்பத்தில் இயேசுவின் உயிர்ப்பை நம்ப மறுத்ததால் இவர் சந்தேக தோமா என்று அறியப்பட்டாலும் இயேசுவின் காயங்களை தொட்டு உலகிற்கு அவரது இறைத்தன்மையை மிக தெளிவாக வெளிப்படுத்தியவர். இயேசு லாசரை உயிர்ப்பிக்க யூதேயாவிற்கு செல்ல துணிந்தபோது நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று தன் குருவுக்காக உயிரை தியாகம் செய்ய துணிந்தவர். அரசர் குண்டபோரசிடம் கட்டடங்கள் கட்ட கொடுத்த பணத்தை ஏழைகளுக்கு தானமாக வழங்கி இறைவனின் நற்செய்திக்கு சாட்சியாக வாழ்ந்தவர். இயேசு என்னும் உண்மையை, சத்தியத்தை, மீட்பை இப்பூமியில் அகழ்வாய்வு செய்து அறிவியலாக்கி வரலாற்றில் படம் பிடித்தவர் நம் புனிதர். சீடத்துவம் என்றாலே சாட்சிய வாழ்வு, சாட்சிய வாழ்வு என்றாலே உண்மை சீடத்துவம். துன்பம், துயரம், சோதனை, கண்ணீர், கவலை நிறைந்ததுதான் கிறிஸ்தவர்களின் வாழ்வு. ஆனால் இவை தற்காலிகமானவை. 1950ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் கால்பதித்து இன்றைய தமிழகம் மற்றும் கேரளாவில் இயேசுவை பறைசாற்றி விசுவாச அறிக்கையான என் ஆண்டவரே என் தேவனே என்ற அடிசுவட்டில் உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்தவர் நம் புனிதர். புனித தோமையாரின் திருவிழாவை கொண்டாடும் நாமும் நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் அவரை அறிவித்து இயேசுவின் சாட்சியாய் திகழ வேண்டும் என்பவையே நமக்கான இன்றைய அழைப்பு. ஆகவே நாமும் இயேசுவோடு இணைந்துள்ளோம் என்பதை நம் சாட்சிய வாழ்வால் எடுத்துரைக்க நம்பிக்கையில் வளர்வோம். இயேசுவை எடுத்துரைப்போம். திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
இந்த மகிமையான 7ஆம் திருவிழாவிலே தூய்மையாருடைய பிள்ளைகளாக அவருடைய அன்பு பக்தர்களாக நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். திருப்பாடல் 34:8 ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நாம் அனுபவித்து சுவைத்துணர்வதுதான் மலை. தோமையார் ஆண்டவரை கேள்வி மூலமாக அறிவியல் பூர்வமாக சுவைத்துணர்ந்தார், அனுபவித்தார். எனவே அத்தகைய விதத்திலே தோமையாருடைய அடிச்சுவடுகளிலே நாம் இருக்கிறோம். நாம் இந்த நாளிலே அசையா நம்பிக்கையுடையவர்களாக இந்த மலையை தேடி வந்திருக்கிறோம். தோமையாரை ஆண்டவரை அனுபவிப்போம், நல்ல குடும்ப ஆசீர்வாதம் பெறுவோம். இந்த திருப்பலியானது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமெனவும், நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டுமெனவும், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனைவருக்கும் நல்ல உடல் ஆன்ம சுகம் தரும்படியாகவும், நினைத்த காரியங்களிலே நல்ல வெற்றி கிடைக்கும்படியாகவும், சபரிமுத்து பிரபா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், குடும்ப நலன்களுக்காகவும், நல்ல தொழில் முன்னேற்றம், உடன் பிறந்தவர்கள் நல்ல குடும்ப நலன்களுக்காகவும் நினைத்த காரியங்கள் நடைபெற வேண்டுமெனவும், சகாய ஜெரண்டஸ் புஷ்பால் சோனி நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும், குழந்தை வரம் வேண்டியும், ஆஸ்லி ரோஸ் காது கேட்கவும் வாய் பேசும் திறனை இறைவன் தர வேண்டுமெனவும், புனிதா இவர்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், சிங்கராயின் கைதி மம்மாள் பிரான்சிஸ் வாஸ் ஜோசப் ஞானசெல்வம் சஞ்சீவி கீகாமை இவர்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், ஜாஸ்மின் ரிசா நல்ல உடல் ஆன்ம சுக வேண்டி வாய் பேசும் திறன் தரும்படியாகவும், ஜெயஸ்ராஜ் குளோரி சுஜாதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலைவனை மன்னிப்பாசித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அதன் இறைவனை வாழ்த்திடுவோம், அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமக்கு நன்றி நவனின்றோம். ஆண்டவராம் என் இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, இறைவனுக்கு மரியே தூயவரே தேவன். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக.
என் பாவத்தை வென்றவரே, நீரின் மீது இறங்குவே. தந்தையின் வலத்தில் இருப்பவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியோடு இருப்பவர் நீரே. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்துதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள செய்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரெனவும் கடவுளெனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் உள்ளதை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் வழியாக நம்மை எச்சரித்து நல்வழிப்படுத்த அழைப்பு விடுக்கிறது. இஸ்ரேல் மக்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்த போதிலும் அவருடைய வழிகளை விட்டு விலகி சென்றதால் பலருக்கும் தண்டனைகளை குறிக்கிறது. சிங்கம் கர்ச்சிக்கும் போது அஞ்சாதவர் யார்? ஆண்டவர் பேசும்போது இறைவாக்கு உரைக்காதவர் யார் என்ற வரிகள் மூலம் கடவுளின் வார்த்தைக்கு காது கொடுத்து தீய செயல்களை விட்டு மனமாற அழைக்கும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 8. மீண்டும் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 11 முதல் 12 முடிய. இஸ்ரேல் மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டிலிருந்து நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே புகையில் இருக்கும் இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலைவிரிக்காது இருக்கும் போதே பறவை கண்ணில் சிக்கிக் கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சு நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சு நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரவேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரவேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மத்தினாய் பூமியில் பிறந்த சீய தெய்வம் நித்திய ஜீவனை எழுந்த தெய்வம் பிதாவே தெய்வமே அழுந்தே ராஜபலீலமே அங்கே திரையில பூமியில் எங்கெங்கும் நிறைவேறிடமே பிதாவே தெய்வமே அழுந்தே ராஜபலீலமே அங்கே திரையில பூமியில் எங்கெங்கும் நிறைவேறிடமே இஸ்ரவேலின் நாதனாய் வாழும் தீய தெய்வம் சத்திய ஜீவமாக வாழும் தெய்வம் செங்கடலில் நீரென்றும் பாடல் வெளிச்சோ மறுவில் மக்களுக்கு மன்னா ஒளிச்சோ இருளையில் மேகதலனாய் இருளில் சேகனாளமாய் சீராய் மாமல புகழில் நீதி பிரமாணங்கள் பரிதேவி செங்கடலில் நீரென்றும் பாடல் வெளிச்சோ மறுவில் மக்களுக்கு மன்னா ஒளிச்சோ இருளையில் மேகதலனாய் இருளில் சேகனாளமாய் சீராய் மாமல புகழில் நீதி பிரமாணங்கள் பரிதேவி பிதாவே தெய்வமே அழுந்தே ராஜபலீலமே அங்கே திரையில பூமியில் எங்கெங்கும் நிறைவேறிடமே இஸ்ரவேலின் நாதனாய் வாழும் தீய தெய்வம் சத்திய ஜீவமாக வாழும் தெய்வம் மனுஜனாய் பூமியில் அவதரிச்சோ மடியில் ஜீவன் பலிகழிச்சோ திருவினவும் திவ்ய போஜனமாய் உலகத்தின் ஜீவனாய் பலியும் சத்தியமுமாயவனே நித்திரநாமம் பாடுന്നു மனுஜனாய் பூமியில் அவதரிச்சோ மடியில் ஜீவன் பலிகழிச்சோ திருவினவும் திவ்ய போஜனமாய் உலகத்தின் ஜீவனாய் பலியும் சத்தியமுமாயவனே நித்திரநாமம் பாடுന്നു இஸ்ரவேலின் நாதனாய் வாழும் தீய தெய்வம் சத்திய ஜீவமாக வாழும் தெய்வம் மத்தினாய் பூமியில் பிறந்த சீய தெய்வம் நித்திய ஜீவனை எழுந்த தெய்வம் பிதாவே தெய்வமே அழுந்தே ராஜபலீலமே அங்கே திரையில பூமியில் எங்கெங்கும் நிறைவேறிடமே பிதாவே தெய்வமே
நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமை அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 23 தொடக்கம். இயேசு படகில் ஏறி அமரவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை உற்றவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, மகிழ்ச்சியோடு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக அருமையான தென்றல் காற்று நம் மீது வீசுகிறது. இது எதனுடைய அடையாளம்? கடவுள் நம் வாழ்விலே சுகமான இதமான தருணங்களை எல்லாம் தருவார் என்பதனுடைய அடையாளம். நான் சொன்ன உடனே திரும்ப காற்று அடிக்க ஆரம்பித்திருக்கிறேன். இதனுடைய அடையாளமாக இருக்கிறது. அதை அனுபவிங்கள். அதை அனுபவித்து நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுள் இதமான சுகமான சூழ்நிலைகளை, வாய்ப்புகளை என் வாழ்க்கைக்கு தருவார், எனக்கு தருவார், என் குடும்பத்துக்கு தருவார் என நம்புங்கள். யாரும் சோகமாக துக்கமாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டாம். இந்த காற்று வீசுகிற போது தூசியெல்லாம் ஓடுவது போல ஆண்டவருடைய அருளால் ஆசிரால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள காலையில் இதெல்லாம் பறந்து போகும் என்னுடைய அடையாளமாக இது இருக்கிறது. திருப்பாடல் 1:2 சொல்கிறது, ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள். இந்த இடத்திலே கடவுளை மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள். மனநிறைவோடு கடவுளை வழிபடுங்கள். அவரே ஆண்டவர் என அறிக்கையிடுங்கள். அதற்கு இது ஒரு வாய்ப்பு. நாம் பாதுகாவலர், நீரே ஆண்டவர், நீரே கடவுள் என்று சொன்னது போல நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிவிப்பதற்கான ஒரு அற்புதமான வாழ்வு. புனித தோமையாருடைய சாட்சிய வாழ்வு என்று நம்முடைய பங்கு தந்தை ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பை தந்து இன்றைக்கு சாட்சிய வாழ்வு பற்றி நமக்கு சிந்திக்க அழைக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். சாதாரண வாழ்வு அல்ல, அது ஒரு சாட்சிய வாழ்வு. சாட்சிய வாழ்வு என்றால் என்ன? ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு, ஒரு நிறைவான வாழ்வு. அதை கண்டிப்பாக வாழ வேண்டும். யோவான் செய்தி 15:14 நம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திற்கும் உங்களை ஏற்படுத்தினேன். அவங்க எல்லோரும் சாட்சி வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பு. தூய தோமையாவுடைய சாட்சி வாழ்வு பார்க்கிற போது சந்தேகத்திலிருந்து வாழ்வு புறப்படுகிறது. அந்த சந்தேகத்திலிருந்து புறப்பட்ட வாழ்வு உண்மையான விசுவாசமாக மாறுகிறது. உண்மையான விசுவாசம் உயிரை கொடுக்கிற அளவுக்கு வளர்கிறது. இதான் சாட்சியோட வளர்ச்சி. முதல்ல ஒரு சாதாரண மனித நிலை, அதிலிருந்து இன்னும் ஒரு அடுத்த நிலைக்கு வருகிறார். இறுதியாக தெய்வீக நிலையை பெறுகிறார். ஆக நாம் சாதாரண நிலையில் இருக்கிறோம். அந்த சாதாரண நிலையில் இருக்கிற நாம் வளர்ந்து வளர்ந்து சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். அந்த சாட்சிய வாழ்வு கண்டு இறைவனில் மகிழ வேண்டும். அதற்கு தான் தூய தோமையார் மிகப்பெரிய விதத்தில் நமக்கு இருக்கிறார். 2 விதத்தில் அவருடைய சாட்சி வாழ்வை பார்க்கிறார்.
இயேசுவில் சாட்சிய வாழ்வு, இந்தியாவில் அவருடைய சாட்சிய வாழ்வு அப்படி பார்க்கலாம். இயேசுவில் அவருடைய சாட்சிய வாழ்வை பார்க்கிற போது, இயேசு இருக்கிற போது, இயேசு உயிரோடு இருக்கிற போது அவருடைய சாட்சிய வாழ்வு முதல் பார்க்கிற போது உண்மையை தேடிய சாட்சிய வாழ்வு. எதிலுமே உண்மையை தேடுவதாக, பொய் அதை விட்டு உண்மையை தேடுவதாக, உண்மையாக வாழ்வதாக இருக்க வேண்டும். யோவான் செய்தி 14வது அதிகாரம் 5வது வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசுகிறார், நான் போகும் இடத்துக்குமான வழியை உங்களுக்கு தெரியும் என்கிறார். யாருமே ஒண்ணு கேட்கல, போமா அப்ப கேட்கிறார், நீங்க எங்க போவீங்க தெரியாத, நீங்க எங்க போவீங்க தெரியாது, நீங்க எங்க போகும் தெரியாம இருந்தாங்க, எப்படி நீங்க போகுன்றதுக்கான வழி எங்களுக்கு தெரியும். அவர் அதில் இருக்கிற உண்மையை தேடுகிற ஒரு சாட்சியாக உயர் தோமையாக இருக்கிறார். நமக்கு நம்முடைய வாழ்வி உண்மை அதை தேடுதலாக இந்த உலகம் பலவிதமான பொய்களை, புரட்டுகளை, பொய்யான வாழ்க்கையை உண்மையாக சொல்லி அதன் பக்கமாக மக்கள் ஓடுகிறார்கள். அது நிலைவாழ்வு தராது, அது இயேசுவை காட்டாது, அது இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க நமக்கு வாய்ப்பை தராது. அது வாழ்வில் உண்மையை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக, இது உண்மையா, இது நல்லதா, இது எனக்கு இயேசுவின் பின்னால் போவதற்கான ஒரு வழியை காட்டுமா என்பதை நாம் ஆழமாக அறிய வேண்டும். ஒருவேளை பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பொய்யான சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அதில் இருந்து விலகி உண்மையை தேடுகிற அந்த சாட்சிய வாழ்வை நாம் இந்த தோமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவர் இயேசுக்காக உயிரையே அணைய வைக்கிற அளவுக்கு சாட்சிய வாழ் வாழ்ந்தார். இயேசுக்காக தன் உயிரையே அணைய வைக்கிற அளவு. லாசர் நோயுற்றார் என்று சொல்லப்படுவது யோவான் செய்தி 11 பார்க்கும்போது, அவர்கள் யூதர்கள் வாழ்ந்த அந்த பகுதியை கடந்து போக வேண்டும். அங்கு செல்கிற போது இயேசுவுக்கு ஒரு ஆபத்து இருப்பதாக சீடர்கள் சொல்கிறார்கள். யூதர்கள் ஏற்கனவே கல்லறையை பார்த்தார்கள், ஆக அங்கே போனால் ஆபத்து வரும். இயேசு விடுவாரா? இயேசு நாம் அங்குதான் போயாகிறார். மற்றவர்களெல்லாம் பயந்து போயிருக்கிற நேரத்திலே தோமா சொல்கிறார், வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம். வாருங்கள் நாம் சென்று இயேசுவோடு இறப்போம். அந்த இயேசுக்காக தன் உயிரையே பணம் வைக்கிற, இயேசுக்காக வாழ்வை கொடுக்கிற அந்த தைரியமான சாட்சிய வாழ்வு. இனி நாம் பல வீட்டிலே தைரியமாக இருப்பதில்லை, இயேசுவை பற்றி அறிவிப்பதில்லை, உண்மையான விசுவாசத்தோடு இருப்பதில்லை. ஆனால் அதெல்லாம் நமக்கு உண்மையான விசுவாசத்தோடலாம் வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தை அவர் கற்றுக்கிறார். நாம் வாழுகிற காலத்தில் இயேசுக்காக எதை விட்டு விட்டோம்? இயேசுக்காக எதை விட்டு விட்டோம்? எல்லாமே இயேசுவிடத்தில் பெறதான் ஆசைப்படுவதை தவிர இயேசுக்காக இழக்க கொடுக்க நாம் முன்வருவதில்லை. இயேசுக்காக தியாகம் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். அது பெரிய சாட்சி வாழ்வு. இன்றைக்கு காலை கல்வியிலே இப்போது வரை இயேசுக்காக நீங்கள் கொடுத்தது என்ன? ஒரு மணி நேரம் கூட கொடுத்திருக்க மாட்டோம், ஒரு அரை மணி நேரம் கூட கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. அவர் உன் நேரத்தை கொடு, உன்னை கொடு, அதுதான் சாட்சியவான் என்கிறார். இயேசுக்காக உன்னை கொடு, உன் நேரத்தை கொடு, உன் வாழ்வை கொடு என்பது தூய தோமாவுடைய விசுவாச அறிக்கையாக சாட்சிய வாழ்வாக இருக்கிறது. நாம் அவரோடு இறப்போம் என்று சொல்கிற அளவுக்கு இயேசுக்காக கொடுக்கிறார். அவர் எழுதுகிறார் பாருங்கள், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். அந்த இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையில கருதுகிறேன். மீண்டும் எழுதுகிறார் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே, நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்தால் அது எனக்கு ஆதாயம், இறந்தால் அது எல்லாமே அந்த கிறிஸ்துவுக்காகத்தான் என்று சொல்கிறார். ஆக அப்படிப்பட்ட நிலையில் கிறிஸ்துவுக்காக கொடுப்பது, கிறிஸ்துவுக்காக இழப்பது, கிறிஸ்துவுக்காக தன் வாழ்வை மாய்ப்பது என்பது மிகப்பெரிய சாட்சி வாழ்வார். யோசுவா அவர் அழகா எழுதுகிறார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம்.
நான் மட்டுமல்ல, என் வீடு முழுவதுமாக, என் சமூகம் முழுவதுமாக, நாம் இருக்கிற சூழல் முழுவதுமாக இயேசுவுக்காக ஊழியம் புரிவோம். ஆக நாம் இயேசுவுக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு வளர்ச்சி பெற வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய சாட்சி வாழ்வு உயர வேண்டும் என்று தோமா அழகாக அறிவிக்கிறார். மூன்றாவது, இயேசுவோடு இருந்த காலத்தில் அவர் சாட்சி வாழ்வை பார்க்கிற போது உயிர்த்த ஆண்டவரை அறிக்கையிட்ட சாட்சி. உயிர்த்த ஆண்டவரை அறிக்கையிடுகிறார், இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுகிறார். அவர் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 9:16 நற்செய்தியை அறிவிக்காமல் ஐயோ எனக்கு கேடு, அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்காமல் ஐயோ எனக்கு கேடு. தோமா அறிக்கையிடுகிறார், உயிர்த்த ஆண்டவரை அறிக்கையிடுகிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிக்கையிடுகிறார். கடவுளை அறிக்கையிட வேண்டும், கடவுளை அறிக்கையிட வேண்டும். திருப்பாலாசிரியர் 146வது திருப்பாடல் 2வது சொல்கிறார், என் உயிர் உள்ளவரை ஆண்டவரை புகழ்ந்து பாடுவேன், என் வாழ்நாளெல்லாம் அவரை போற்றுவேன். அன்பர் கூட்டத்தில், சபையில், நான் இருக்கிற இடத்தில், என்னுடைய வீட்டில் அவரை புகழ்ந்து பாடுவேன், அவரை அறிக்கையிடுவேன். இன்றைக்கு நாம் பல நேரங்களிலே ஆண்டவரை அறிக்கையிடுகிறோமா? இல்லத்திலே அவர் பற்றிய பேச்சு, ஆண்டவர் பற்றிய உரையாடல்கள், இல்லத்திலே அவருக்காக நேரம் ஒதுக்குவது என்பதெல்லாம் இந்த கேள்விக்குறியாக இருக்கிறது. அவரை அறிக்கையிட வேண்டும். நாம் செல்கிற இடமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டும். உயிர்த்த ஆண்டவரை அவர் அறிக்கையிட்ட சாட்சி. இந்தியாவில் அவருடைய சாட்சி வாழ்வு எப்போது 2வது பகுதி நாம் பார்க்கிறோம். இது எப்போது நடக்கிறது? இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பிறகு இந்த சாட்சி வாழ்வு நடக்கிறது. அவர் விண்ணேற்றம் அடைந்துவிட்டார். அந்த நேரத்தில் சீடர்கள் ஒரே இடத்தில் நற்செய்தி அறிவிப்பது சரியல்ல, நாம் பல பகுதிகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அங்கே முடிவெடுக்கப்படுகிறது. அந்த முடிவெடுக்கப்பட்ட இடத்திலே பல பகுதிகளுக்கு போகிறார்கள். தோமா இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற திட்டம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் தன்னுடைய இயலாத சூழ்நிலையில் அறிக்கையிடுகிறார், எனக்கு மொழி தெரியாது, அந்த மக்கள் யாருன்னு தெரியாது என்றெல்லாம் தன்னுடைய இயலாத தன்மையை அவர் அறிக்கையிடுகிறார். அந்த நேரத்திலே உயிர்த்த ஆண்டவர் தோமாவுக்கு காட்சி அளிக்கிறார். ஏற்கனவே உயிர்த்த ஆண்டவர் உயிரோடு இருக்கும் போது தோமா காட்சி அளித்தார். இப்போது விண்ணேற்றம் அடைந்த பிறகு அவர் இந்தியாவுக்கு வருகிற அந்த சூழலிலே உயிர்த்த ஆண்டவர் காட்சி அளிக்கிறார். அந்த காட்சியிலே நீ செல், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவருக்கு அந்த அழைப்பையும் அந்த நம்பிக்கையை ஊட்டுகிறார். இதை நாம் தோமாவுடைய பணிகள் என்ற நூலிலே இது பற்றிய செய்திகளை பார்க்கிறோம். அவர் இந்தியாவுக்கு வருகிறார், இங்கே நற்செய்தி அறிவிக்க வருகிறார். இந்தியாவுக்கு வரும் நேரத்திலே அவருடைய சாட்சியை வாழ்வு சுகத்துக்காக அல்ல, முதலிலே பார்த்து சுகத்துக்காக அல்ல, மாறாக சுவிசேஷம் அறிவிக்க, சுகம் அல்ல மாறாக சுவிசேஷம் அறிவிக்க. அந்த சுவிசேஷம் என்பது ஒரு சாதாரண பணி அல்ல. ஏனென்றால் எல்லாமே புதியது, பல விதமான சவால்கள் நிறைந்தது. அந்த சவால்கள் நிறைந்த இடத்தில் அவர் தன்னுடைய சாட்சியத்தை தொடங்கினார். தன்னுடைய சாட்சி வாழ்வு ரொம்ப சவால் இருந்தது. லூக்கா நற்செய்தி 9:23 என் சீடர் என்பவர் தன்னலம் திறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக்கிட்டு சுமக்கிட்டு இருக்கிறார். பிரச்சனை, புயல்கள், இப்படி போன்ற சூழல் எல்லாம் ஏற்படுகின்றன. அதன் மத்தியிலே சுகம் அல்ல மாறாக நற்செய்தி அறிவிப்பு. நாம் பலரிலே சுகத்திலே வாழ்ந்து சாட்சி வாழ்வதாக போவோம். சுகத்துக்காக ஒரு சாட்சி வாழ விட்டுவிடுகிறோம். என் உடல் சுகத்திற்காக, என் மன சுகத்திற்காக இயேசு கிறிஸ்து எதற்காக என்னை இந்த உலகிற்கு அனுப்பினாரோ அந்த சாட்சி வாழ என்பது இல்லாமல் போகிறது. பலருக்கு இல்லாமல் போகிறது. நாம் பல விதத்திலே பயிற்சிகள் பெறுகிறோம். ஆனால் அந்த பயிற்சிகள் எல்லாம் காற்றோடு காற்றாக போகிறது. இதை வார்த்தையை கேட்கிறோம், நீ எங்கே போகிறது தெரியவில்லை, பலன் இல்லாமல் போகிறது. இதை வார்த்தை 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் தராமல் போகிறது. ஆனால் பலன் தந்தது, தூய தோமையாருக்கு பலன் தந்தது. அந்த பலன் தர வாழ்வு பிரச்சனைகள், சவால்கள் இவற்றின் மத்தியிலே எழுந்து வந்தது. அது சாட்சியாக எழுந்து வந்தது. அது கிறிஸ்துவுக்காக வந்தது. கிறிஸ்துவை அறிவிப்பதிலே, தன்னை கொடுப்பதில் இருந்தது. அன்புக்குள்ளே நாம் பல பணிகளை செய்யலாம். அது
குடும்ப பணியாக இருக்கலாம், பங்கிற்கான பணியாக இருக்கலாம், இல்லை மறைக்கல்வி ஆசிரியராக இருக்கலாம், அன்பிய பொறுப்பாளர் இருக்கலாம், பலவிதமான சவால்கள். அந்த சவால்கள் மத்தியிலே சாட்சியத்தை எடுக்கிறது என்பது ஒரு பேரின்பம். அது துயரமாக தெரியலாம். அந்த துயரத்திலிருந்து வெளிவருகிற அந்த ஆனந்தம் இருக்கிறது, அதை அளவிட முடியாது. அந்த ஆனந்தத்தை அளக்க முடியாது. அளப்பதற்கு கருவி பயன்படுத்த கிடையாது இந்த உலகத்திலே. அந்த சாட்சிய வாழ்வை தூய தோமையார் வாழ்ந்து காட்டுகிறார். சுகமாக வாழ்கிற அந்த சூழலில் வெளியே வருவோம். சுகம் என்பது ஒரு மனிதனை காயம் போலிமாக மாற்றுகிறது. அதிலிருந்து வெளியே வருவோம். அந்த வட்டத்திற்குள் இருந்து நம்மை உடைப்போம், வெளியே வருவோம். நம் மீது, நம் உடல் மீது, நம் எண்ணத்தின் மீது பலவிதமான சிந்தனைகள் பரவட்டும். அதை நம்மை விரித்து விடட்டும், இந்த உலகத்தில் விரித்து விடட்டும், அது சிறகடித்து பார்க்க வைக்கட்டும். அப்படி வருகிற போது நம்முடைய சாட்சிய வாழ்வு அதிக வலிமை மிக்கதாக இருக்கிறது. நம்முடைய சாட்சிய வாழ்வு சக்தி கொண்டதாக இருக்கிறது. அந்த சாட்சிய வாழ்வு பலவற்றை செய்ய வைக்கிறது. பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 4:13 எனக்கு வலுவூட்டும் துணை உண்டு, எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும். ஆகவே இப்படிப்பட்ட சாட்சி வாழ்வு எல்லாருமே செய்கிறது. இரண்டாவதாக, அவர் சாட்சி வாழ்வு போதனை அல்ல, மாறாக வாழ்க்கையால். இன்றைக்கு நமக்கு போதனை விட நல்ல வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். கத்தோலிக்க பிறவை நல்ல வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களால் நாம் வளமடைகிறது. நாம் இந்த விசுவாச சாட்சியத்தை நல்ல வாழ்க்கையாக வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் கத்தோலிக்க பிறவை திருத்தவையை இறையாட்சிக்கான போர்களில் பற்றாக்குறை ஏற்படுகிறது, பஞ்சம் வருகிறது. ஏன் சாட்சி வாழ்வு இல்லை? ஆகவே இங்கு ஒரு தேய்பிறை வளர்கிறது. வளர்ப்பிறை வளர்வதற்கு பதிலாக தேய்பிறை வளர்கிறது. சாட்சி வாழ்வு இல்லாத காரணத்தினால், வாழ்க்கையால் எடுத்துரைப்பதன் காரணமாக திருச்சபை பலம் கிடைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது திருத்துவ பணிகள் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். பவுல் எழுதுகிறார், பிலிப்பியர் 4:8 உண்மையான எவையோ, நேர்மையான எவையோ, கண்ணியமான எவையோ, விரும்பத்தக்கவையோ, பாராட்டுதற்குரியவையோ, போற்றுதற்குரியவையோ, விரும்பத்தக்கவையோ அவற்றை மனத்தில் இருக்குங்கள். இவையெல்லாம் மனதில் வருகிற போது நம்முடைய வாழ்க்கை என்பது சாட்சி வாழ்வாக மாறுகிறது. இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றமையை போல இந்தியாவில் அவர் சாட்சிய வாழ்வது தன் உயிரையே அவருக்காக அர்ப்பணம் செய்தார். உச்சகட்டமாக மிக உயர்ந்ததாக சாட்சிய வாழ்வு என்பது தன் உயிரையே கொடுப்பது, தன் உயிரையே கடவுளுக்காக அர்ப்பணிப்பது. அதற்காகத்தான் அந்தோனியா ஆசைப்பட்டார். சாட்சி வாழ்வு வாழணும், உயிரை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். உயிர் தோமையா உயிரை கொடுத்து அவர் சாட்சி வாழ்வை உயர்ந்தவராக இருக்கிறார். இயேசுக்காக உயிரை கொடுப்பவர்கள் நமக்குள்ளே வாழ்வில் பலவிதமான நன்மைகளை கடவுளுக்கு தருகிறோம். வாழ்வில் எல்லாமே அவர்தான். திருத்துவ பணிகள் 17:28 நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் எல்லாமே அவராலே. கடவுள் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கடவுளுக்கு நான் கொடுத்திருப்பது என்ன? தோமையார் நல்ல வாழ்வை கொடுத்தார், நல்ல எண்ணங்களை விதைத்தார், நற்செய்தி அறிவித்தார். இப்படி அவர் வாழ்வில் பலவற்றை அழித்துக் கொண்டே போகலாம். அதெல்லாம் சாட்சி வாழ்வில் பணிக்கற்களாக இருக்கின்றன. நாம் நம்முடைய வாழ்வில் சாட்சி வாழ்வுக்காக கொடுத்திருப்பது என்ன? சாதாரண வாழ்விலே போய்கொண்டிருக்கிறது. சாதாரண வாழ்வு நகர்ந்து வருவோம். இன்னும் ஒரு வாழ்வு இருக்கிறது, அது சாட்சி வாழ்வு. இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது இயேசுவுக்கான வாழ்வு. இன்னும் ஒரு வாழ்வு இருக்கிறது, அது உண்மையான வாழ்வு, அதுவே சாட்சியமான வாழ்வு. அன்புள்ளே அந்த வாழ்வை அனுபவிப்பதற்கு, அந்த வாழ்வை பெறுவதற்கு நாம் ஆர்வலர்களாக, அதற்கான ஆர்வலர்களாக நாம் இருப்போம். ஆண்டவருக்கு மன்றாடுவோம். இயேசுவே ஆண்டவரே என்று அவர் அறிக்கையிட்டது போல ஆண்டவரே நாம் அறிக்கையிட்டு அந்த சாட்சி வாழ்வை பெற்று நாம் சார்ந்து வருவோம். ஆமாம். எழுந்து நம்முடைய மன்றாட்டுகளை இறைவன் பாதத்திலே எடுத்து வைத்து பெற்றுக்கொள்வோம்.
அருட்கொடைகள் வழியாக உன் திருமகன் இயேசுவோடு இணைக்கப்பட்டுள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இதும் உமது பேரன்பை பொழிந்து வாழ்நாள் முழுவதும் உடனிருந்து வழிநடத்தவும் இறைவாழ்வில் சந்திக்கின்ற சவால்களில் துவண்டு போகாமல் துணிந்து செயல்படவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தெய்வமே என் இறைவா, போர் பதட்டம், வன்முறை, இயற்கை சீற்றம், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமூக சீர்கேடுகள் என பல வகைகளில் அங்கலாய்க்கின்ற மக்களுக்கு தேவையான ஆறுதலையும் உதவிகளையும் செய்து பாதுகாப்பற்ற நிலை எங்கும் உருவாகாமல் பாதுகாத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மற்றும் ஞாயிறு மலர்கின்றனர் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் உண்மை போல அன்புடனும் ஒற்றுமையுடனும் அனைவரையும் நேசிக்கவும் ஏழை எளியோருடன் பகிர்ந்து உறவை வளர்க்கவும் இறைவன் பாதையிலும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளித்து மீட்டெடுப்பவரான இறைவா, பல்வேறு விதமான நோய்களாலும் ஆபத்துகளாலும் விபத்துகளாலும் உள்மன காயத்தாலும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருந்து அவதிப்படுகிறவர்களுக்கு வலியையும் நோயின் பயத்தையும் பலவீனத்தையும் அகற்றி முழுமையான உடல் நலத்தையும் மனத்தெளிவையும் தந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பின் நாயகனே என் இறைவா, இன்றைய சூழலில் இளைஞர்கள், இளம் பெண்கள் எதிர்கொள்ளும் வேலையில்லா திண்டாட்டம், திருமண தடை நீங்கி நல்ல எதிர்கால வாழ்க்கை அமையவும், குழந்தைகள், இளம் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் தொல்லைகள், அநீதிகள் அனைத்திற்கும் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளுக்காக கரவைப்போம். நம்முடைய சாதாரண வாழ்வு சாட்சி வாழ்வாக மாற வேண்டும். நம்முடைய சிந்தனை சூழல் செயல் அனைத்தும் இயேசு கூறுவதாக அவரை பற்றி பிரதிபலிப்பதாக அமைய வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையால் கொஞ்சம் மன்றாடுவோம். ஆமென். பலியிட வருகின்றேன், என்னை பலியென தருகின்றேன். பலியிட வருகின்றேன், என்னை பலியென தருகின்றேன். சிந்தனை சொல் செயல் உனக்காக, சிந்தனை வியவையும் உனக்காக மகிழ்வுடன் தருகின்றேன். பலியிட வருகின்றேன், என்னை பலியென தருகின்றேன். இயற்கை தந்த நலங்கள், இறைவன் தந்த வளங்கள். இயற்கை தந்த நலங்கள், இறைவன் தந்த வளங்கள். மண்ணில் விழுந்த மணிகள்,
எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கே ததாமை மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவர்களை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைகளை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளின் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். என்று வாழுமாயிராகினி வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிக்க உம் திருத்துதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினேன். தூயாவியாரின் ஆற்றலா கண்ணால் காணாமலே உம்மில் நம்பிக்கை கொள்வோய் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றேன். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி ஆர்ப்பரிப்பதாவது. போற்றி புகழ்ந்திடுவோம் அவர் மகிமையமாக துவமும் பூவுலகில் பரவிட புகழ்ந்திடுவோம் தூயவர் தூயவரே. போற்றி புகழ்ந்திடுவோம். விண்ணகமும் மண்டகமும் நிறைந்துள்ளன ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சரி 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 பசனி தமகரி தூயவர் தூயவரே. போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்விடமே இரவிருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று அருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பை நினைவுகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீன்படி கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுறையில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள நன்மைகளை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் பங்குள்ள தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையே கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இருக்கிற அவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் இருக்கிற அவை அன்பில் நிறைவேறச் செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கை துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூறும் ஒரு திருமுக ஒளியுடைய ஏற்றுகளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாகும். கடவுளின் பணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, இவ்வுலகில் போந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடன் அவர்களுடைய வாழ்வில் பங்கொடு தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவுடைய ஆத்மை பொழுதைக்கு மரணமுள்ள நன்மைச்சாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்றதால் மகிழ்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து அங்கிருப்போம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோம். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை விட்டு சொல்கிறேன், எனது ஆன்மா நலமடையும். இறைவனே என் இனியவனே, இகமதில் இழந்துதான். மன்னவனே என் மாபெரணி, மனதில் இருந்திடுவான். இறைவனே என் இனியவனே, இகமதில் இழந்துதான். மன்னவனே என் மாபெரணி, மனதில் இருந்திடுவான். விண்ணக உணவை வா, உறவாய் என்னில் வா. விண்ணக உணவை வா, உறவாய் என்னில் வா. வருக வருக தேவா, எந்தென்னுள்ள வருக தேவா. வருக வருக தேவா, எந்தென்னுள்ள வருக தேவா. வருக வருக தேவா, எந்தென்னுள்ள வருக தேவா. வருக வருக மனதில் இருந்து வா. மன்னவனே என் மாவழி, மனமதில் இருந்து
உன்னருள் பெறுகின்றேன், நான் உன்னருள் பெறுகின்றேன். இறைவா வா, என்னில் வா, எழுந்து வா, இதயம் வா, உணவாக எழுந்து வா, உயிரெண்ணில் ஊட்டு வா, உணவாக எழுந்து வா, உயிரெண்ணில் ஊட்டு வா. வருக வருக தேவா, எந்தன் உள்ளம் வருக தேவா, வருக வருக தேவா, எந்தன் உள்ளம் வருக தேவா. இறையவனே என் இனியவனே, இகமதில் எழுந்து வா, மன்னவனே என் மாபரணே, மனமதில் எழுதிடவா. வண்ணமலரின் சிரிப்பினிலே, மகிழின் வண்ண சிறகினிலே, உன்னிலை காண்கின்றேன், நான் உன்னிலை காண்கின்றேன். இறைவா வா, என்னில் வா, எழுந்து வா, இதயம் வா, பொங்கும் கடலின் அருகினிலே, உன்னருகின்ற வருகையிலே, உன்முக காண்கின்றேன், நான் உன்முக காண்கின்றேன். இறைவா வா, என்னில் வா, எழுந்து வா, இதயம் வா, உணவாக எழுந்து வா, உயிரெண்ணில் ஊட்ட வா, உணவாக எழுந்து வா, உயிரெண்ணில் ஊட்ட வா. வருக வருக தேவா, எந்தன் உள்ளம் வருக தேவா, வருக வருக தேவா, எந்தன் உள்ளம் வருக தேவா. இறையவனே என் இனியவனே, இகமதில் எழுந்து வா, மன்னவனே என் மாபரணே, மனமதில் எழுதிடவா. அன்புள்ளவர்களே, இன்றைய 7ஆம் திருவிழா திருப்பலியை சிறப்பித்து நல்ல அருமையான தோழியாருடைய சாட்சிய வாழ்வு என்பதை பற்றி நல்ல 2 கோணங்களிலே இயேசுவோடு இருந்த பொழுது அதன் பிறகு இவ்வளவு அருமையாக சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஒரு சாட்சிய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே தலைமைக்கு சிறப்பித்த அருட்தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்து ராஜா அவர்கள். தந்தையர்கள் நமது தூத்துக்குடி மறை மாவட்டம் தென்மண்டலம் மறைக்கல்வி, திருவழிபாடு, விவிலியம், பல் சமய உரையாடல் போன்ற பணிக்குழுக்களுக்கு இயக்குனர் தந்தையாக இருந்து செவ்வனே சீரும் சிறப்புமாக அருமையாக மக்களோடு மக்களாக இருந்து பங்கு தந்தையர்களோடு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பணிகளை எல்லாம் எல்லா பங்குகளிலும் சிறப்பாக நடைபெறுகிறதா என்று பார்வையிட்டு கள ஆய்வு செய்து அதை ஊக்கப்படுத்தி இன்னும் எந்த ஒரு விதத்திலே இந்த பணிகள் ஒவ்வொரு பங்கிலும் இந்த பணிக்குழுக்கள் செய்யப்பட்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதிலே நல்ல ஒரு முனைப்பாக சிறப்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அருட்தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்து ராஜா அவர்கள். தந்தையவர்கள் இதற்கு முன்னால் முதல் பங்கிலே அவர்கள் பரப்பாடு என்று சொல்வார் இலங்கநாதபுரம் அந்த பங்கிலே பங்கு தந்தையாக இருந்து சிறப்பாக 4 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றினார்கள். அங்கு நிறைய கிளை கிராமங்கள் இருந்தது. அந்த கிராமத்து மக்களுக்கான பணி, அதே போல கிளை கிராமங்களிலே ஆலயம் எழுப்பக்கூடிய பணிகள், பங்கிலும் மற்ற இடங்களிலும் பள்ளிக்கூடம் கட்டுகின்ற ஒரு பணி, இப்படி நல்ல கட்டுமான பணிகளோடு மக்களையும் சிறப்பாக கட்டி எழுப்பி தற்போது இந்த பணிக்குழுக்களுக்கான இந்த ஒரு பணியை சீரும் சிறப்பமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தந்தையவர்கள். நல்ல மறைவுரையாளர், குறிப்பாக நல்ல விவிலியத்திலே தேர்ச்சி பெற்றவர். இறை வார்த்தைகளை அடுக்குவதிலும் இறை வார்த்தைகளை சொல்லி மறைவுரை வைப்பது,
இறைவார்த்தை சிந்திக்க அழைப்பு விடுப்பதிலே தந்தையவர்கள் கையேந்தவர்கள். இறைவார்த்தை பணிதான் முதன்மையான பணி என்பதிலே அவர் மிகவும் ஈடுபாட்டோடு இருந்து சிறப்பாக திறம்பட இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல பங்குகளுக்கு பங்கு தந்தையர்களுக்கு உதவியாக இருப்பது, திருவிழா காலங்களிலே மலையுரை ஆற்றுவது போன்ற பணிகளிலே நல்ல விறுவிறுப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தந்தையவர்கள். எனவே தந்தையவர்கள் நமது மலை மாவட்டத்திற்கு பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல யூடியூப் சேனல் மூலமாக நல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனை கொடுத்து மக்களுக்கு நல்ல ஒரு இறை ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தந்தையவர்கள். எனவே தந்தையவர்கள் இந்த நாளிலே வந்து நல்ல திருப்பலி நிறைவேற்றி நல்ல அருமையான மலைகளை ஆற்றுகிறார்கள். தந்தையவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நமது நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தி நாம் சிறப்பு செய்வோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பு செய்தவர்கள் மரியாதையின் சேனையினர், திருக்குடும்ப சபையினர், ஞாயிறு மறைக்கல்வியினர் இவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக வாழ்த்துக்கள். நாளைய தினம் ஞாயிறு மறைக்கல்வியினர் அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டு போடுறேன் அப்படின்னா, மறைக்கல்வி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அந்த சபை இந்த சபை அப்படின்னு அடுக்கிறத விட ஒரே லைன் தான் முடிச்சிடும். ஞாயிறு மறைக்கல்வியில் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி போட்டேன். ஆனால் ஒரு பிள்ளைகளே காணும். சின்ன பிள்ளைகள், ஞாயிறு மறைக்கும் பிள்ளைகள் ஒரு திருமை வரல. சரி, பரவாயில்ல, அடுத்த திருவிழை பார்த்துக்கொள்ளலாம். நாளைய தினம் 8ஆம் திருவிழா. அதை சிறப்பிக்கக்கூடியவர்கள் நமது தாய் பங்கு இறை மக்கள், அழகர்புரம் இறை மக்கள். இயேசுவின் திருவுடல் திருநத்தத்தையும் உணவாக அளித்து உமது அருள் கொடைகளை இறக்கியதுக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். அன்பின் இறைவா, இந்த நாளுக்காகவும் நீர் எங்களுக்கு செய்த எண்ணற்றாத நன்மைகளுக்காகவும் நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். வாழ்வின் இறைவா, எங்களுக்கு நல்ல குடும்பம், உறவுகள் தந்து வழிகாட்டுதலோடு வாழவும் பிறருக்கு பயன்படும் மனிதனாக இருக்கவும் செய்யவும் அன்பிற்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். அன்புக்குள்ளே இன்றைக்கு ஞாயிறு மறைக்கல்வி மாணவ செல்வங்கள் ஆசிரியர்கள் திருப்பலி சிறப்பிக்கிற இந்த நல்ல நாளிலே நான் வந்திருப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். அது என்னுடைய துறை. ஆகவே அந்த மறைக்கல்வி பணிக்குழுவை சார்ந்த நான் இன்று அந்த பிள்ளைகள் திருப்பலி சிறப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக சிறப்பாக மறைக்கல்வி மறுமலர்ச்சி மாநாடு கடந்த சனிக்கிழமை மல்லூரில் நடைபெற்றது. நம்முடைய ஊரிலிருந்து மறைக்கல்வி ஆசிரியர்கள் பங்கெடுத்தார்கள். அது பாராட்டக்கூடியது. அதன் பிறகு இங்கு நான் மறைக்கல்வி பார்வையிட வந்திருக்கிறேன், இபிஎஸ் பார்வையிட வந்திருக்கிறேன். அப்போது ஆசிரியர்கள் மாணவ செல்வனுடைய ஈடுபாடு பார்த்து நான் சந்தோஷமடைந்தேன். இபிஎஸ் போட்டி வைத்திருந்தோம். அதிலையும் நம்முடைய ஊர் இபிஎஸ் குழு நடன போட்டியில் பங்கெடுத்தார்கள். நாங்கள் இப்படி பிள்ளைகள் மிக சிறப்பாக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அன்போடு பாராட்டுகிறேன். இனி இந்த வருடம் சனிக்கிழமை அவங்க புத்தகங்களை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போது மறைக்கல்வி ஆரம்பித்த சூழ்நிலை 70 பேர் வருவதாக அவங்க தந்தைகள் சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 70 பேர் இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் மறைக்கல்வி படிக்க வேண்டும், ஆண்டோருடைய வார்த்தையை அறிய வேண்டும். ஆகவே அதற்கு மறைக்கல்வி மிக சிறப்பாக நம்முடைய பங்கிலே நிறைவேற மறைமாவட்டத்தை தேரார். அதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு மறைக்கல்வி பல்வேறு விதமான
மறுமலர்ச்சி பெற என்பதற்காகத்தான் மறைக்கையில் மறுமலர்ச்சி மாநாடு ஏற்பாடு செய்வோம். ஆகிய மறுமலர்ச்சி நம்முடைய பங்கிலே வளரட்டும். அதன் வழியாக மிக சிறப்பான வளர்ச்சி பிள்ளைகள் வழியாக நடக்கட்டும். ஒரு மறைக்கையை ஒரு ஊரில் நடந்தால்தான் அந்த ஊர் வளர்ச்சி தரும். நாம் கூட சிறப்பாசியோடு கேட்டுக்கொண்டு ஆசிரியர்கள் தன்னார்வத்தோடு இருக்கிற மறைக்கையில் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாராட்டுகிறேன். நீங்கள் தொடர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்தும், வழிகாட்டும். பெற்றோர்கள், பெரியவர்கள், ஊர் நல்லவர்கள், நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் மாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி வந்தாடுவோமாக. இறைவாவும் உடைய திருமகனின் திருவுடலை இவ்வருடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்துதலான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரும். அவரை எங்கள் செயலாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமாம்